தீவிர முருக பக்தர் ஒருவர் ஒரு நாள் அதிகாலையில பழனி மலைக்கு நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ வேண்டுதல்களுக்காக கொண்டு போன வெள்ளி வேலை போகும் வழியில அந்த காட்டு வழி பாதையில எங்கோ கை தவறி தொலைச்சுடுறாரு. திடுக்கிட்டு போனவரு பதறி போய் வேதர வெயில்ல சுத்தி சுத்தி தேடி பார்த்தாரு. கிடைக்கவே இல்ல. அவர் ரொம்ப கவலையோட மலை ஏறி முருகர் சந்நிதி முன்னாடி வந்து கண்ணீரோட நின்னாரு. முருகா, உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையால தானே பாத யாத்திரை வந்தேன். என்னை ஏன் இப்படி சோதிக்குற? உனக்கு வேண்டுதல் வச்சு கொண்டு வந்த வேலாச்சே. ஐயா தண்டாயுதா, கஷ்டப்பட்டு வாய கட்டி வைத்த கட்டி சேர்த்த பணத்துல செஞ்ச வேலாச்சே. ஏன் பக்தியில பிழையா? இல்ல உன் அனுமதி இல்லாம வந்தேன்னு உன் பிள்ளைய நீ சோதிக்குறியான்னு மனசுக்குள்ளேயே அழுதாரு. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்து வேல் எங்க விழுந்திருக்கும்னு ஒரு சந்தேகத்துல தான் வந்த காட்டு வழி பாதைக்கு திரும்பி வந்தார். வந்து பார்த்தவருக்கு பயங்கரமான ஆச்சரியம். முருகனை பார்க்கும் முன்ன போன அப்போ எவ்வளவு தேடியும் கிடைக்காத அந்த வெள்ளி வேல் ஒரு துளி மண்ணு கூட படாம ரொம்ப சுத்தமா ஒரு மயில் இறகு மேல பத்திரமா முருகனே வச்சுட்டு போன மாதிரி இருந்தது. பக்தருக்கு ஒரு நிமிஷம் மெய் சிலிர்த்து போச்சு. முருகா, அப்பனே, உன்னை நம்பினவங்களை என்னைக்கும் கைவிட மாட்டேன்னு நிரூபிச்சுட்டியே ஐயா. இது போதும் பழனியப்பா, இது போதும்னு மன நிறைவோடு வேலை உண்டியல்ல போட்டு வீடு திரும்பினாரு. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, பக்தி உண்மையா இருந்தா உங்களோட பெரிய பெரிய கஷ்டங்களை கூட ஒரு மயில் இறகு மாதிரி கடவுள் மென்மையா தாங்கக்கூடிய அளவுக்கு மாத்திடுவாரு. சும்மாவா? அதான் முருகனே சொல்லியிருக்காரே, யாம் இருக்க பயமேனு. அப்புறம் ஏனுங்க கவலை? நீங்களும் வீடியோ பார்த்துட்டு போகும் முன்ன ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த வேலாயுதன் என்னைக்கும் தன்னை நம்பினவங்களை கைவிட மாட்டான்.